அவரோட மறைவு அப்படிங்கிறது வந்து இந்திய சினிமாவுக்கும் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் நம்ம வடபழனியில் இருக்கிற அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உருண்டை தான் சார். உருண்டை தான். ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா அடையாளங்களில் மிக முக்கியமானது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனமாக இருந்தால் கூட அந்த படத்தினுடைய மொத்த அது ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போட வச்சுட்டாரு. நீ வந்து டெய்லி கார் அனுப்புறேன், அதுக்கு வா, லஞ்ச் சாப்பிடு, ஆஃபீஸில் இரு, இதை வந்து ஸ்டுடியோ சுற்றி பாரு, சாயந்தரம் வீட்டுக்கு போயிரு, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்ட் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா, ஜேர்னலிஸ்ட் விகே சுந்தர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஜெகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்க மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சந்தோஷம். முதலாவதாகவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ இன்னைக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஏவிஎம் குழுமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒருத்தர் நம்ம எல்லாரையும் விட்டு இன்னைக்கு இப்போ பிரிஞ்சிருக்காரு அப்படின்றது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏவிஎம் சரவணன் சார். இல்லை, ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா அடையாளங்களில் மிக முக்கியமானது. அதுவும் தமிழ் சினிமாவுக்கு பார்த்தோன்னா அவங்களுடைய பங்களிப்புன்றது செட்டியார் காலத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய இது பண்ணிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன் அப்படின்னு தமிழ் ஒரு அடையாளமாகவே அவங்க அந்த நிறுவனம் இருந்திருக்கு. குறிப்பாக சரவணன் சாரை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானவர், ரொம்ப அன்பானவர். அது வந்து யார்ட்டுமே பேச மாட்டார். அவ்வளோ மென்மையானவர். அந்த கடைசி வரைக்கும் அவங்க வந்து நிறைய படங்கள் தொடர்ச்சியாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பேன் இண்டியா மூவி, இந்த ஆர்டிஸ்டோட சம்பளங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்து எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறோம்னா படம் ரிலீஸ் ஆகும்போது டேபிள் ப்ராஃபிட் என்ன வரும் அப்படின்ற ஒரு கணக்கு பார்ப்பாங்க. ஸோ அதன்படி அந்த வட்டத்துக்கு அந்த இதுக்குள்ளே அவங்க இல்லை அப்படின்றதுனால என்னென்னா படம் பண்ணுறது நிப்பாட்டாங்க. கிட்டத்தட்ட 2011 ஏதோ ஒரு படம் வந்தால் தான் ஞாபகம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னென்னா ஒரு அந்த 2011 படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. சரவணன் சாருக்கு விஸ்வநாதன் ஒருத்தர் உதவியாளர் இருக்கார். அவர் தான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் கூட இருக்கக்கூடிய இது கிட்டத்தட்ட அவரோட நிழல்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். சரவணன் சாருக்கு என்ன அவர் மனநலத்தில் நினைக்கிறாரோ அதை கரெக்டாக விடுவார். அதே மாதிரி அந்த படம் வந்து சரியாக போகுமா போகாத, இது எப்படி இருக்குன்றதுல அதுக்கு சரியான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆள் விஸ்வநாதன். என்னென்னா அவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு என்னென்னா நமக்கு தான் வேலையே இல்லையே, நாயே வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். சரவணன் சார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இதை வாங்க அப்படின்றார். அது வந்து என்னென்னா நமது நிறுவனம் படம் தயாரிக்கலை, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்னுடைய உதவியால் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட வச்சுட்டாரு. நீ வந்து டெய்லி கார் அனுப்புகிறேன், காருக்கு வா, லஞ்ச் சாப்பிடு, ஆஃபீஸில் இரு, இதை வந்து ஸ்டுடியோவை சுற்றி பாரு, சாயந்தரம் வீட்டுக்கு போயிரு, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்னன்னா வேலை செய்யாமல் அதை வேண்டாம்னு சொல்லி அவர் எவ்வளோ சொல்லியும் கூட வந்து சரவணன் சார் இல்லை நீ என் கூட இருந்தது இல்லை, கடைசி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும்னாரு. இப்போ அவருடைய மனநிலையில் பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன் அந்த இடத்துல. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க மூலியமா ஏவிஎம் மூலியமா எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஆர்டிஸ்ட் உருவாகி இருக்காங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர விஷயம் நம்ம வடபழனியில் இருக்கிற அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த உருண்டை தான் சார். உருண்டை தான். உலகத்தில் நீங்கள் சினிமா தொடங்குற காலத்துலேருந்து எல்லாருக்குமே படம் பார்க்குற ரசிகன் அத்தனை பேருக்குமே அந்த உலகத்து சுருண்டு இது இருக்குல்ல, சொல்கிற பூமி இருக்குல்ல, அது கீழே ஒரு நாளாவது நிற்கணுன்றது ஒரு ஆசை இருந்திருக்கும். அது எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஏவிஎம் தானே. கண்டிப்பாக சார். நிறைய பேர் ஊர்லேருந்து வரவங்க கூட சினிமாவுக்கு நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு கனவோடு வரவங்க கூட அந்த ஏவிஎம் மாசலன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் சார். ஸோ அதில் அவரோட பங்கு எந்த அளவுக்கு சார் இருந்திருக்கு? இல்லை, அவரோட தொடர்ச்சியாக வந்து சிட்டியார் இருந்த காலத்துலேருந்தே வந்து அவர் ப்ரொடக்ஷன் வந்து அவர் தான் கிட்டத்தட்ட என்னென்னா இன்றைக்கி வந்து இபின்னு சொல்கிறாங்களே, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்களே, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனமாக இருந்தால் கூட அந்த படத்தினுடைய மொத்த அது ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் நடக்கும். ஸோ அதை வந்து அவர் வந்து அவரோட பங்களிப்பு தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. அவரோட மறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் தமிழகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக சினிமா இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம். கண்டிப்பாக ஒரு 4 படம் ஹிட்டு கொடுப்பாங்க, ஒரு 4 படம் தோல்வியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தோல்வியாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் கண்டினியூஸாக நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா சார்? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஜிமினி கூட ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பு நிப்பாட்டிட்டாங்க, பிரசாத் வந்து படப்பிடிப்பு நிப்பாட்டிட்டாங்க, அதர் லாங்குவேஜ் போட்டாங்க, நான் சொல்கிறது தமிழில். ஸோ வந்து இது மாதிரி வந்து நிறைய ஸ்டுடியோக்கள் அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் தொடங்குறது முதல் காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து ஸ்டுடியோ தொடங்குறது வந்து மெய்யப்ப செட்டியார் தான். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டம் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலகட்டத்துக்கு வந்து இது சினிமாவை தொடர்ச்சியாக ஒரு நிறுவனத்தை நடத்துறது இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இருந்ததா ஞாபகத்தில் இல்லை. ஒருவேளை தப்பாக இருந்தால் சாரி.
ஏன்னா அவ்வளோ அந்த பெரிய அளவுக்கு நிறுவனம் அது. ஆமாம், ஒரு சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அப்படின்றது. கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு அவருடைய இழப்புன்றது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய இப்பவுமே ஏவிஎம் நிறைய விஷயத்துக்கு இயங்கிட்டு இருக்கு ம். உள்ள. ஆ. அந்த ஊழியர்களுக்குமே ஒரு பெரிய இழப்பா தான் சார் எல்லாருமே நிச்சயமா பார்த்துட்டு நிச்சயமா இருக்கும். என்னன்னா அவங்க என்னன்னா அடுத்த தலைமுறைகள் வந்துட்டாங்க. ம். வந்ததுக்கப்புறம் என்னன்னா அந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பேரை காப்பாற்றுற மாதிரியும் அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்திட்டு போகிற மாதிரியும் என்னன்னா அந்த மீடியம் மாறணும். வெப் சீரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த சரவணன் சாரோ இந்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் கண்ட கனவுகளை இருக்குல்ல அதை வழிநடத்தி போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு எனக்கு ஏவிஎம் நிறுவனத்தை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைகள் வழிநடத்தி கொண்டு போகணும். அதுக்கு என்னென்னா ஒரு சரவணன் சாரோட பையன் குகன் இருக்கார்ல, ம். அவரோட பெண்கள் 2 பேருமே அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. நிறைய வெப் சீரிஸுக்கு இதுக்கு பண்ணலான்னு சொல்லி ஹாட்ஸ்டாருக்கோ ஏதோ வேற ஏதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஒன்று முயற்சி நடந்தது. சரியான ஆட்கள் கூட இல்லாதனால அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அவங்க திரும்பவும் அந்த முயற்சியை எடுத்து ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் கண்ட கனவையும் சரவணன் சார் கண்ட கனவையும் அவங்க வழிநடத்தி ஒரு நல்ல நிறுவனமாக அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கண்டிப்பா சார். ஸோ நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா மறுபடியும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அந்த பேர்ல நாங்க நிறைய படம் பார்க்கணும் அப்படின்னு தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா ஸோ கண்டிப்பா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிராண்ட் என்னைக்குமே மாற போறது இல்ல. ஸோ உங்க மூலியமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.